கேரளாவைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் யூடியூபை பார்த்து கடுமையான டயட்டை மெயின்டைன் செய்து வந்த நிலையில் திடீரென பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது மரணத்தை தொடர்ந்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீநந்தா. 18 வயதான இவர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். உடல் நலம் குறித்து அதீத விழிப்போடு இருந்த இவர் உடல் எடை அதிகரித்துவிடக் கூடாது என்று யூடியூபில் டயட் பிளான் குறித்து வீடியோக்களை பார்த்து அதில் ஒரு பிளானை தேர்வு செய்துள்ளார். வாட்டர் டயட் என்று கூறப்படும் தண்ணீர், பழங்களை மட்டுமே உட்கொண்டு சாப்பாட்டை அறவே தவிர்த்து வந்துள்ளார். ஏற்கனவே சராசரி எடையை விட குறைவாக இருந்த ஸ்ரீநந்தினி கடுமையான டயட்டை பின்பற்றியதோடு உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டதாக தெரிகிறது. இப்படி கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக உணவை தவிர்த்து வெந்நீர், பழங்கள் போன்றவற்றை எடுத்து வந்துள்ளார். உடல் எடை குறைந்து வருவதை கவனித்த குடும்பத்தார் எவ்வளவோ வற்புறுத்தியும் சாப்பாட்டை தவிர்த்த நிலையில் 5 மாதங்களுக்கு முன்பு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். பரிசோதித்த மருத்துவர் நல்ல உணவை எடுத்துக் கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும், இல்லையேல் நிலைமை மோசமாகிவிடும் என்று அறிவுரை வழங்கி அனுப்பியுள்ளனர். தொடர்ந்து உடல்நிலை மோசமான நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீநந்தினிக்கு சத்தான உணவும் மனநல அறிவுரையும் தேவை என்று கூறியுள்ளனர். அதன் பிறகு உடல்நிலை தொடர்ந்து மோசமான நிலையில் மூச்சுவிட திணறிய ஸ்ரீநந்தினி 2 வாரங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டதால் நேரடியாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து மருத்துவர் கூறுகையில் 12 நாட்களுக்கு முன்பாக மிகவும் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஸ்ரீநந்தினி அனுமதிக்கப்பட்டதாகவும், அப்போது அவரது உடலில் சர்க்கரை அளவு, சோடியம், இரத்த சர்க்கரையின் அளவு குறைந்து காணப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இரத்த அழுத்தம் மொத்தமாக குறைந்ததாகவும், உணவு எடுத்துக் கொள்ளாததால் குடல் சுருங்கி கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீநந்தினிக்கு அனோரெக்சியா நெர்வோசா எனும் உணவு கோளாறு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கும் மருத்துவர்கள், இந்த பாதிப்பு காரணமாக உணவை எடுத்துக் கொண்டால் எடை கூடிவிடுமோ, பருமனாகி விடுமோ என்ற பயத்தில் உணவை தவிர்ப்பார்கள். இது ஒரு மனரீதியான பாதிப்பு என்று விவரிக்கிறார்கள். இந்த பாதிப்பு கொரோனா தொற்றுக்கு பிறகு அதிகரித்துள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்படியாக ஏற்கனவே எடை குறைவாக இருந்த ஸ்ரீநந்தா கடுமையான டயட்டை ஃபாலோ செய்ததால் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனோரெக்சியா நர்வோசா அப்படிங்கிறது பேசிக்கலி இட்ஸ் எ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது ஒரு பாடி இமேஜ் பற்றின ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டினால் வர்றது. இதில் என்ன ஆகும்னா, ஹெல்த்தியாக இருக்கிறதுன்றது ஃபோக்கஸ் இல்லாமல் இட் இஸ் மோர் ஆஃப் அப்பியரன்ஸ். அதாவது நம்ம அப்பியரன்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படுறதுனால, அந்த பாடி இமேஜ் பற்றி கவலைப்படுறதுனால ஹெல்த்தியாக இருக்கிறது, ஃபிட்டாக இருக்கிறத விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் இருக்கும். அதனால் ஹெல்த்தியாக டெசிஷன்ஸ் எடுக்காமல் ஒல்லியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது, ஏற்கனவே ஒல்லியாக இருப்பாங்க ஆனாலும் இன்னும் ஒல்லியாகவே இருக்கணும், வெயிட் எங்கே ஏறிடணும் அப்படின்ற ஒரு அபரிதமான ஒரு பயம் இருக்கிறதுனால சாப்பாடு பசிச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒருவேளை சாப்பிட்டாலும் வாமிட்டிங் இன்டியூஸ் பண்ணிவிட்டு வாமிட் எடுத்துருவாங்க. ஸோ இது ஹெல்த் ப்ராப்ளம்ஸு. அண்டு இந்த கேஸில் நம்ம பார்க்குற மாதிரி டெத்துலேயும் எண்ட் ஆகும். ஏன்னா உணவுங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று, ஆனால் அது சரியான உணவாக இருக்கணும். இந்த 2 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வித் ரெகுலர் எக்ஸசைஸ் பாடி கேன் பி மெயின்டைன்டு. பாடியை நம்ம ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடி காம்போசிஷனில், பாடி ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷனில் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பாடி இமேஜுங்கிறது ஒரு வெறித்தனமாக இருக்கும்போது நம்ம தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.